அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் தஆலா ஃபீ குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தில் பிறந்திருக்கிறார்கள். மேலும் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 4வது தலைமுறையில் வந்தவர்களும் ஹதீஸில் 4வது தலைமுறையில் வந்தார்கள் என்றும் சம்பவங்கள் இடப்படுகிறது. இன்னும் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 10 சிறப்பை கொடுத்தான். முதலில் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாகவும் இருந்தார்கள், ரசூலாகவும் இருந்தார்கள். இன்னும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு 30 சூஃபுகளை இறக்கினான். மேலும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் எவரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கவில்லையோ அவர்களை கைது செய்தார்கள். இன்னும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்குவதற்கு முன்பு ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு 7 நபர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த 7 நபர்களிடமும் அல்லாஹ் அவர்களிடம் துவா கேட்க சொல்லியும் அவர்கள் ஈமானை பரப்ப வேண்டும் என்றும் அவர்கள் கூறினார்கள். அதற்கேற்ப இவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி வணங்கினார்கள். மேலும் இவர்களுடைய எண்ணிக்கை 100 ஆகிறது. மேலும் 1000ஆகவும் பெருகி கொண்டிருக்கிறது. மேலும் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களில் ஒரு 1000 பேரை தேர்வு செய்ய சொன்னார்கள். அதில் ஒரு 1000 பேரை அவர்கள் தேர்வு செய்தார்கள். அந்த 1000 பேரில் ஒரு 100 பேரை அவர்கள் தேர்வு செய்ய சொன்னார்கள். அதில் ஒரு 100 பேரை அவர்கள் தேர்வு செய்தார்கள். இந்த 100 பேரில் ஒரு 70 பேரை அவர்கள் தேர்ந்தெடுக்க சொன்னார்கள். அந்த 70 பேரில் ஒரு 10 பேரை தேர்ந்தெடுக்க சொன்னார்கள். இந்த 10 பேரையும் அல்லாஹ் தஆலா துவா செய்ய சொன்னான் என்றும் இவர்கள் துவா கேட்டால் அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்வான் என்றும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமிடம் அல்லாஹ் தஆலா கூறினான். அதற்கேற்ப இவர்களும் அல்லாஹ்விடம் துவா கேட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூலாக்கினான். இன்னும் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் ஒரு சம்பவம் நடந்தது. நாம் எல்லாம் அறிவோம். ஒரு மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், நீ மனிதனை படைத்தாய், ஆனால் மனிதனுக்கு நீ எல்லா வளத்தையும் கொடுத்தாய், எல்லாம் ரஹ்மத்தையும் பொழிதாய். ஆனால் இந்த மனிதர்களோ உன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் உன்னுடைய அருள் பாக்கியத்தை விட்டும் தனித்திருக்கிறார்கள், பாவங்களை மிகுதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்களாம், நாங்கள் இந்த உலகத்தில் சென்றோம் என்று சொன்னால் நாங்கள் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டோம், நன்மையை மட்டும் செய்து கொண்டே இருப்போம், உன்னை வணங்கி கொண்டே இருப்போம் என்று கூறினார்கள். அதே போன்று அல்லாஹ் மலக்குமார்களில் 2 மலக்குமார்களை மட்டும் தேர்ந்தெடுத்தான். ஹாருத் மாருத் என்ற 2 மலக்குமார்கள். இந்த 2 மலக்குமார்களையும் அல்லாஹ் தஆலா பூமியில் அனுப்புவதற்கு முன்பு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தான், இல்முல் ஆலம். மேலும் இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில நிபந்தனைகளை கூறினான். என்ன நிபந்தனைகள் என்றால், இவர்கள் குஃப்ர் செய்யக்கூடாது, மேலும் மது அருந்தக்கூடாது, இன்னும் அப்பாவியான பிராணியான ஒன்றை கொலை செய்யக்கூடாது. இன்னும் கூறினார்கள், இவர்கள் விபச்சாரம் என்று மோசமான எதுவும் செய்துவிடக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்று. அவர்களும் சரி, நாங்கள் இதை செய்ய மாட்டோம், நாங்கள் உலகத்திற்கு சென்றால் நன்மையை மட்டும் செய்து கொண்டிருப்போம் என்று கூறினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்கள் கொண்டு கூறினார், நான் மனிதனை படைத்திருக்கிறேன், அந்த மனிதனுக்கு நான் இச்சையை கொடுத்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நீங்கள் மனிதனாக அனுப்பப்பட போகிறீர்கள், உங்களுக்கும் நான் இப்பொழுது இச்சையை தரப்போகிறேன் என்று. அதற்கு அவர்களும் சரி என்று கூறினார்கள். அதற்கு போலே அல்லாஹ் அவர்களை பூமியில் அனுப்பினான். அவர்களும் 1 மாதம் அளவில் மிகுதியாக நன்மைகளை செய்து கொண்டும் திக்ரு செய்து கொண்டும் வந்தார்கள். அவர்கள் இரவு நேரத்தில் இந்த இல்முல் ஆலம் என்ற துவாவை ஓதுவார்கள். இந்த துவா என்னவென்று சொன்னால், இந்த துவாவை ஓதினார்கள் என்றால் இவர்கள் வானலோகம் சென்று வருவார்கள். அப்படி இவர்கள் 1 மாதம் வரை சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜெஹரா என்ற ஒரு பெண்மணி இவர்களுக்கு தொல்லை கொடுத்தார். இந்த பெண் ஒன்றும் செய்யவில்லை. இந்த பெண் போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த இருவரும் அவளை பார்த்து கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்கள் இருவரும் அவர்களிடம் போய் கேட்பார்கள், நாங்கள் இருவரும் உன்னிடம் காதல் கொண்டு விட்டோம் என்று அவளிடம் மிகுதியாக பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் கூறினார்கள், இந்த பெண்ணிடம் இவர்களுடைய இச்சை தாங்க முடியாமல் நாங்கள் உன்னிடம் தவறாக நடந்து கொள்ளப் போகிறோம் என்று கேட்ட பொழுது அவள் கூறினார், நான் உங்களுக்கிடம் சில நிபந்தனைகள் கூறுகிறேன் என்று கூறினார். அது என்ன நிபந்தனைகள் என்று பார்த்தால், அல்லாஹ் தடுத்தது எல்லாமே அதில் இருக்கிறது.
மது அருந்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மேலும் அப்பாவியான ஒன்றை கொலை செய்யக்கூடாது, மேலும் திருடக்கூடாது, இந்த போன்று எல்லாத்தையும் சொன்னார் அவள். ஆனால் அல்லாஹ் இது எல்லாத்தையும் தடுத்து வைத்திருக்கிறாரே என்று அவர்கள் கூறியதற்கு அப்பொழுது நான் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவள் போய்விட்டாள். இந்த 2 மலக்குமார்களும் அவள் போய் கொண்டதை தாங்க முடியாமல் அழுகிறார்கள், மனது உடைந்து போகிறார்கள். சிறிது காலம் கழித்து இந்த பெண் திடீரென்று வருகிறாள். அப்பொழுது இந்த இருவரும் அவளை பார்த்த ஆவலுடன் அவளிடம் ஓடி போய் இந்த மாதிரி கேட்கிறார்கள், நாங்கள் வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று. அப்பொழுது அவர் கூறுகிறார், குறுகிய நிபந்தனை தான், மதுவை மட்டும் நீங்கள் அருந்த வேண்டும் என்று. நாம் பார்க்க வேண்டும், இவ்வளவு தீமைகள் சொல்லால், ஆனால் கடைசியில் மதுவை மட்டும் நீங்கள் அருந்துங்கள் என்று அவள் கூறினார். அதற்கேற்ப இவர்களும் யோசித்தார்கள், கொலை செய்தால் அது பெரிய குற்றம், விபச்சாரம் செய்தால் அதுவும் பெரிய குற்றம், திருடினால் அதுவும் பெரிய குற்றம், குஃபுர் செய்தாலும் பெரிய குற்றம், ஆனால் மது அருந்துவது பெரிய குற்றம் இல்லை என்று அவளிடம் அந்த மருந்துவை வாங்கி இருவரும் குடித்து விட்டார்கள். அப்பொழுது இந்த ஜெஹரா என்ற பெண் என்பவள் சற்று இவர்களிடம் தள்ளி நின்று, நான் உங்களிடம் சில கேள்வி கேட்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு இவர்களும் கேள் என்று கூறி, இந்த இல்முல் ஆலம் என்று நீங்கள் ஒரு துவாவை ஓதுவீர்கள், அந்த துவாவை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று. இவ்வளவுதானா, நானும் இதை சொல்லித்தரேன் என்று அதை சொல்லி தந்தார்கள். அதற்கேற்ப இந்த இருவரும் அவரிடம் தவறாக நடந்தார்கள். தூரத்தில் ஒரு மனிதர் இவர்களை பார்த்தார்கள். இருவரும் அவர்கள் அந்த மனிதர் அவர்களை பார்த்துவிட்டு ஏதாவது செய்து விடுவாரோ என்று இவர்கள் இருவரும் அவரை போய் கொலை செய்து விடுகிறார்கள். பிறகு மக்கள் எல்லாம் இவரை பார்த்து துரத்தி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் திடீரென்று ஒரு கோவிலுக்குள் சென்று சஜிதா செய்து விட்டார்கள். இப்பொழுது இவர்கள் அவர்கள் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜெஹரா என்ற பெண்மணி அந்த இல்முல் ஆலம் துவாவை ஓதியவாறு 3வது வானம் வரைக்கும் சென்று விட்டார். மேலும் அல்லாஹ் தாலா இந்த ஜெஹரா என்ற பெண்மணியை ஒரு நட்சத்திரமாக மாற்றிவிட்டான். மேலும் இந்த 2 மலக்குமார்களும் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடம் வருந்துகிறார்கள். மேலும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்து இந்த மாதிரி நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எங்களுக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்யுங்கள் என்று கூறினார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் அதே போன்று அல்லாஹ்விடம் துவா செய்ததற்கு அல்லாஹ் இவர்களுக்கு கூறினான், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் கூறுங்கள், அவர் என்ன செய்தார் என்று கேளுங்களே இத்ரீஸ் என்று அல்லாஹ் தாலா கூறினார். அதற்கு இவர்களும் செய்த பாவங்களை எல்லாம் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ் தாலா கூறினான், நான் ஒரு கட்டளை இடுகிறேன், அவர்களுக்கு செய்த பாவத்தை நான் இந்த உலகத்தில் தந்திடவா மறுமையில் தந்திடவா என்று. அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், நாங்கள் மறுமை நாளில் என்பது எங்களுடைய பாவம் என்பது மிகவும் கடுமையாக இருக்கும், அப்பொழுது அதை எங்களால் தாங்க முடியாது, நாங்கள் இவ்வுலகத்திலே அனுபவித்து விடுகிறோம் என்று. அப்படி கூறியதற்கு அல்லாஹ் தாலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் இதே போன்றே கூறினார்கள். அல்லாஹ் தாலா மலக்குமார்களிடம் கட்டளையிட்டு இந்த 2 மலக்குமார்களையும் ஒரு கிணற்றில் தொங்க விட்டான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஒரு பழைய நகரத்தில் ஒரு கிணற்றிற்குள் இவர்களை தொங்க விட்டான். அந்த இருவரையும் தொங்கவிட்டு இவர்கள் இருவரும் தலை கீழாக தொங்கவிட்டு அந்த தண்ணீரை அருந்துவதற்காக இருந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள் என்றால் இவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் தோன்றிருக்கிறது. இவர்கள் மலக்குகள் என்றால் இவர்களுக்கு தாகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது அவர்கள் அந்த கிணற்றிலே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதா என்று இன்று வரைக்கும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். மறுமை நாள் வரும் வரை அவர்களுக்கு இதே தண்டனை நீடித்து கொண்டே இருக்கிறோம். இன்னொரு ஹதீஸில் இன்னொரு சம்பவம் வருகிறது. அவர்கள் கிணற்றில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் அவர்களை எட்டி பார்த்து இவர்களுடைய நிலை பரிதாபப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறிவிடுவார். இதை கேட்ட இவர்கள் தலையை தூக்கி, யார் நீ எப்படி இதை கூறினாய் எப்படி கேட்டதற்கு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறேன் என்று. இறுதி நபி தோன்றிவிட்டார்களா என்று இவர்கள் கேட்டதற்கு, ஆம் தோன்றிவிட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அப்பொழுது மறுமை நாள் சீக்கிரமாக வரப்போகிறது, எங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்று கூறினார்கள். அதே போன்று வருகிற காலத்தில் நாம் பாவங்களை விட்டு தவிர்ந்தும் நன்மைகளை அதிகமாக செய்தும் இன்னும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களுடைய கூட்டத்திலும் அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை வல்லோன் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்திடுவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.